த்தின் மூலமாக 16 தெய்வீக கலைகள் நிறைந்த, முற்றிலும் பாவமற்ற, செல்வம் மற்றும் பொக்கிஷங்கள் நிறைந்த, தெய்வீக இறையாண்மை கொண்ட ஒரு புதிய உலக ஒழுங்கை 20 நீண்ட பிறவிகளுக்கு மீண்டும் நிலைநாட்டுவது என்பதை தனது பெரிய நோக்கமாக வைத்திருக்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக சர்வலோக தந்தையான சிவபெருமானை மகிமைப்படுத்துவது, பாப்தாதாவையும் அவர்களின் குணங்களையும் போற்றுவதையே தன்னுடைய வாழ்நாள் நோக்கமாக தாங்கள் கொண்டிருக்கிறீர்கள். தங்களுடைய பரிமாணங்கள், பலவிதமான பரிமாணங்களை கொண்டிருக்கின்ற தாங்கள் தெய்வீக மாணவர் என்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறீர்கள். 1976 முதல் ராஜயோக பயிற்சியாளராக, மிகவும் ஊக்கமளிக்கும் பேச்சாளராக, அனைவருக்கும் வழிகாட்டியாக, பயிற்றுவிப்பாளராக, யோக சிகிச்சையாளராக என பல்வேறு பரிமாணங்களை கொண்ட ஆளுமை கொண்டவர் நீங்கள். தங்களுடைய முக்கியமான பங்களிப்புகளாக பார்க்கும் பொழுது, மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற மாபெரும் நிகழ்வின் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினராக பணியாற்றியவர். தமிழ்நாடு நீதித்துறை அதிகாரிகள் சங்கம் மற்றும் மதுரையின் பல்வேறு வழக்கறிஞர்கள் சங்கங்களுடன் இணைந்து மதுரையில் நடைபெற்ற உலகளாவிய நீதிக்கான ஆன்மீக ஞானம் குறித்த அகில இந்திய மாநாட்டில் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினராக பணியாற்றினீர்கள். தூத்துக்குடியில் நடைபெற்ற விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கான அகில இந்திய மாநாட்டின் ஏற்பாட்டுக்குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றி மிக சிறப்பு செய்தீர்கள். மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெற்ற அகில இந்திய வணிகம் மற்றும் தொழில்கள் மாநாட்டில் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினராக தாங்கள் 2018ஆம் ஆண்டு பணியாற்றினீர்கள். இது மட்டுமல்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகம் சாஸ்திரி அரங்கில் நடைபெற்ற வேல்யூ எஜுகேஷன், வேல்யூ பேஸ்டு சொசைட்டி, அதாவது மதிப்பு அடிப்படையிலான சமூகத்திற்கான ஆன்மீக ஞானம் குறித்த சர்வதேச மாநாட்டில் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றினீர்கள். இப்படி பற்பல அரும் பெரும் பங்களிப்புகள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். தற்போது தமிழ்நாட்டின் மதுரை துணை மண்டலம், தமிழ்நாட்டின் துணை மண்டல சேவை ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட 15 புதிய மையங்களை நீங்கள் தொடங்கியுள்ளீர்கள். இப்படிப்பட்ட பலவிதமான சிறப்புகள் கொண்ட பிரம்மா குமார் பாய்ஜி, அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தேங்க்யூ பிரதர். வந்ததற்கு மிகவும் மிகவும் நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். உங்களுடைய இந்த நீண்ட நெடிய பயணத்துல எங்களுக்கெல்லாமும் இந்த நேரத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது உங்களுக்கு ஒரு பெரிய மலரும் நினைவுகளா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நமது இந்த மூத்த சகோதரர் அவர்களை கௌரவிப்பதற்காக நமது அன்பு சகோதரர் செண்பகராஜ் அவர்கள் பூங்கொத்தளித்து சால்வை அணிவிக்க வரவேற்கின்றேன் அன்போடு. ஓஹோ, இங்கே ஏற்பாடு பண்ணிட்டீங்க. ஆமாம் பிரதர். ஆக்சுவலி சுத்தமான மேடை இல்லைனாலும் இது இன்விசிபிளா இருந்தா கூட அதற்குரிய ஒரு மரியாதை தருவதற்கான வாய்ப்பும் பாக்கியத்தையும் பாபா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்காக இதை பெருமனதோடு நாங்க நேரடியா உங்களுக்கு செய்யக்கூடிய மரியாதையா நீங்க ஏற்றுக்கொள்ளும்படி அன்போடும் தாழ்வோடும் கேட்டுக்கொள்கிறோம் பிரதர். ரொம்ப நன்றி. சகோதரர் செண்பராஜ் அவர்கள் எனக்கு பூங்கொத்தழிக்கிறாரு. உங்கள் அனைவரின் ராஜ்யோ கிளப் சார்பாக. கொஞ்சம் பிரதர் நீங்க இன்னும் வரல. செண்பகராஜ் பிரதர் கொஞ்சம் முன்னாடி வரல அவரு கவர் ஆகல. கேமரால வரல. இன்னும் ஒரு சேர் வச்சிருங்க. ஒரு செகண்ட். நீங்க அந்த அணிவிக்கும் சால்வை அணிவித்து இதை கொடுக்கும் வந்தாரு, போயிட்டு வந்துட்டாரு. வந்து போறாரு. சுட்சுமவதனவாசியா இருக்காரு பிரதர். ஓம் சாந்தி. உங்கள் சார்பாக வெல்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஏன் ஷேக் ஆகுது பிரதர்? எங்களுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க மரியாதை செய்தமைக்காக பிரதருக்கு எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் பிரதர். செண்பராஜ் பிரதர் உங்க சார்பில் எனக்கு பூச்செண்டு கொடுத்துட்டாரு, ஷால் அணிவிச்சிட்டாரு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே. இதற்கு முன்னாலே
தந்தையை கண்ட அந்த நொடிகள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பத்மினி சிஸ்டர் வந்து ஒரு வீணையா வாசிச்சு உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை வெரி மட்டும் குட். நம்ம கேட்டுட்டு அப்படியே கிளாஸ்க்கு போயிடலாம் பிரதர். ஓகே, ஓகே.
ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. ராஜயோகா கிளப்பை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பிராமண பரிவாரத்தை சேர்ந்த நறுமணத்தை வீசும் நல் மலர்களுக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். மேலும் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். அனைவருக்கும் புத்தாண்டினுடைய புதுமைகளை செய்யக்கூடிய, புது யுகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய மேன்மையான ஆத்மாக்களுக்கு எனது உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நம்மை நடனத்தின் மூலமாக, தன்னுடைய நாட்டிய கலையின் மூலமாக நாம் அனைவருக்கும் வரவேற்பு கொடுத்த சகோதரி அவர்களுக்கும், மேலும் மம்மாவை போன்று அழகாக வீணை இசைத்து வீணையின் மூலமாக நம் அனைவருக்கும் இசையின் சுவையை அனுபவம் செய்ய வைத்த சகோதரி அவர்களுக்கும், மேலும் இந்த கிளப் ஹவுஸ் சேர்ந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும், பிராமண பரிவாரத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் 1975 அக்டோபர் 8 இந்த அலௌகிகமான பிறப்பை எடுத்தேன். கடந்த 50 ஆண்டுகள் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களும் முன்னேற்றத்தையும் நான் அடைந்திருக்கின்றேன். ஆனால் பிராமண வாழ்க்கை என்பது, பாபா சொல்வது, நான் ஹைவேஸ் ரோடு உருவாக்கியிருக்கேன், இந்த ஹைவேஸ் ரோடில் போனீங்கன்னா ஈஸியாக கோல் அடைஞ்சிடலான்னு. இது ஹைவேஸ் ரோடாக இருந்தாலும் கூட மாயாவுடைய ராஜ்யமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சில நேரங்கள் வளைவுகள், ஏற்றத்தாழ்வுகள் வருகின்றது. அந்த வளைவுகள்லையும் ஏற்றத்தாழ்வுகள்லையும் நாம் எப்படி நம்முடைய முன்னேற்ற பாதை நோக்கி செல்வது என்பதை பற்றி நான் கூற இருக்கின்றேன். நாம் அனைவரும் பொதுவாக ஒரு கூற்று உண்டு, செக் அண்ட் சேஞ்ச். செக் பண்ணாதான் சேஞ்ச் பண்ண முடியும். செக்கர் ஆகலைன்னா பாபா சொல்கிறாரு, நீங்கள் மேக்கராக ஆக முடியாது. மேக்கர்னா புது உலகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக ஆக முடியாது. ஸோ நாம் எல்லாமே மேக்கர். புதிய ராஜ்யத்தை, புதிய உலகத்தை, புதிய யுகத்தை, ஒழுக்கம் சட்டம் நிறைந்த ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு பாஷை என்ற அந்த உன்னதமான உலகத்தை நாம் உருவாக்குபவர்கள். ஆகவே பாபா மேக்கருங்கிறார். ஸோ யாரால மேக்கர் ஆக முடியும்? யார் தன்னை செக் செய்து தன்னை தானே சேஞ்ச் செய்து கொள்கிறார்களோ அவங்க தான் புது உலகத்தை மேக்கர் ஆக முடியும். ஸோ மேக்கர் ஆகணும்னா பாபா நமக்கு அதுக்கு சில ஈஸ்வரிய மரியாதை என்ற சட்டங்களை உருவாக்குறார். ஏன்னா நம்ம போகக்கூடிய உலகம் ஒரு ஒழுக்கம் நிறைந்த உலகம். ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம். அங்கே 2 தர்மம் 2 ராஜ்யம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையான உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய நாமம் லா மேக்கராக இருக்கணும். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கின்றோமோ, சட்டம்னா ஈஸ்வரிய மரியாதை, லா மேக்கர் நம்ம எல்லாமே. நாம் ஒரு பொழுதுமே என்ன ஆகக்கூடாது? லா பிரேக்கர் ஆகக்கூடாது. எப்போ அந்த லா பிரேக்கர் ஆகிடுறோம்? லா பிரேக்கர் ஆகி நாம் சேவை பண்ணோன்னா அது சேவையே பாபா இல்லைன்னு சொல்கிறாரு. அது புண்ணியத்தினுடைய கணக்கில் சேமிப்பாகாதுன்னு சொல்கிறாரு. நமக்குள்ள ஒரு சூக்ஷமமான ஒரு அபிமானம், எனக்கு எல்லாமே தெரியும், நான் செய்கிறது எல்லாமே ரைட்டு தான், என்னை கேட்குறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை என்ற ஒரு சூக்ஷமத்தில் நமக்குள்ள அபிமானம் வந்துச்சுன்னாவே நாம் என்ன பண்ணிடுறோம்? ஈஸ்வரிய மரியாதை என்ற கோட்டை பிரேக் பண்ணிடும். நம்ம ராமாயணத்தில் சீதை அந்த கோட்டை தாண்டுதனால்தான் அசோகவன சீதை சோகவன சீதையாக மாறினார்கள் என்ற கதையை நாம் கேட்குறோம். பாபா அது கதை கிடையாது,
சங்கமிக பிராமண ஆத்மாக்களுடைய நினைவார்த்தமாகத்தான் எழுதப்பட்ட ஒரு சரித்திரம் சொல்றார். ஆக நம்முடைய சரித்திரத்தில் கோடு தாண்டிய சீதையாக நம்ம இல்லாமல் கோட்டுக்குள்ளே எப்போவுமே வாழக்கூடிய மரியாதா புருஷோத்தமனாக இருக்கணும். எந்த அளவுக்கு நான் மரியாதா புருஷோத்தமனாக என்னுடைய வாழ்க்கை நான் அமைத்து கொள்கிறேனோ அப்போ தான் சத்தியத்தில் உயர்ந்த பதவி பெற முடியும். அவங்க தான் பாபாவுக்கு ஆக்யாக்காரி குழந்தைகள், வஃபாதார் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட சத்குருவான பாபாவுடைய மரியாதைகளை பின்பற்றி நம்மை நாமே சம்பூர்ண கர்மாதித் நிலை, பாப் சமான் நிலை, ஃபரிஸ்தா நிலை அடைய வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய இலக்காக இருக்கின்றது. பாபா நேற்று 31 வானிலோட ரொம்ப அழகாக சொன்னார். குழந்தைகளே, உங்களுடைய கண்களுக்கு முன்னாடி என்ன தெரியணும்? நம்முடைய கண்களுக்கு முன்னாடி புதிய யுகத்தின் புதிய உடல் என்ற ஆடை ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடையை நீங்கள் பார்க்கணும். உங்கள் கண்ணில் அவ்வளோ தெளிவாக தெரிகின்றதான்னு கேட்டார். ஸோ பிரம்ம பாபாவுக்கு அந்த ஆடை தெளிவாக முதல் நாளே தெரிஞ்சிச்சு, நான் தான் ஸ்ரீ நாராயணன். ஸோ நான் தான் அதுதான் நான் என்பதை பிரம்மா உடனடியாகவே ஏற்றுக்கொண்டாரு. அவர் அதுவாகவே ஆகிய அனுபவம் செய்தார். அதனால் பிரம்மா என்ன பண்ணார்? உடனடியாக அனைத்து பொக்கிஷத்தையும் ஈஸ்வரிய காரியத்தில் அர்ப்பணம் பண்ணார். பாபா சொல்கிறாரு, அந்த மாதிரி நாம் அர்ப்பணம் ஆனாதான் நாம் தர்ப்பன் ஆக முடியுங்கிறார். தர்ப்பன்னா கண்ணாடி. கண்ணாடின்னு என்ன? ரிஃப்ளெக்ஷன். நம்மளை பார்க்கும்போது எல்லாருக்கும் பாபா பிரத்யட்சமாக தெரிய வேண்டும். நம்ம ஒவ்வொரு ஆத்மாக்களும் பாப் சமான் குழந்தைகள் என்பதை இந்த விநாசத்துக்கு முன்னாடியே நம்ம தயாராகி நம்மை வெளிப்படுத்த வேண்டும். நம் மூலமாக தான் பாபா வெளிப்படுவார். ஆகவே தான் பாபா சொல்றாரு, சன் சோஸ் ஃபாதர். சன் சோஸ் ஃபாதர். குழந்தைகள் நாம் தான் இறைவன் யார் என்பதை உலக மக்களுக்கு புரிய வைப்பது மட்டுமல்ல, உணர வைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான கருத்து வேற்றுமைகள் காரணத்தினால இறைவனை பற்றிய ஒரு சரியான, சத்தியமான, உண்மையான, தெளிவான அறிமுகம் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் எவ்வளோ தீவிர பக்தர்களாக இருந்தாலும் கூட துவாபர யுகத்திலிருந்து நம்ம கலியுகம் தான் வந்து சேர்ந்தோம். அதன் மூலமாக பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு? ஏமாற்றங்கள், இழப்புகள், கலைப்பு, சுமைகள், இதுதான் நம்ம ஆத்மா அனுபவம் பண்ணும். ஆனால் நமக்கு சங்கமயத்தில் பாபா அழகாக நமக்கு ஞான வெண்ணெய் கொடுக்குறாரு, ஞான வீணை மீட்டாரு, ஞான புல்லாங்குழல் செக் பண்ணும். அப்போதான் புண்ணியத்தினுடைய கணக்கு சேமிப்பாகும். மூன்றாவது பாபா ஆசீர்வாதம் என்ற கணக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஆசீர்வாத கணக்கு நமக்கு எப்போ பயன்படும்? நம்முடைய புருஷார்த்தத்தில் வரக்கூடிய தடைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துக்கள் இதெல்லாம் வரும்போது, விநாசத்தினுடைய காட்சிகள் நெருங்கும்போது நாம் சேமித்த ஆசீர்வாத கணக்கு தான் நம்மளை சேஃப்டியாக பாதுகாக்கும். ஆனால் ஆசீர்வாதம் தான் நம்முடைய பாதுகாப்பு. பிராமண வாழ்க்கையினுடைய பாதுகாப்பே ஆசீர்வாத கணக்கு தான். ஏன்னா மாயையினுடைய ராஜ்யத்தில் இருந்துட்டே மாயை ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு சேஃப்டி வேணும். சேஃப்டி இருந்தால் தான் நம்ம இறுதி மூச்சு வரைக்கும் பிராமணர்லாம். இல்லைன்னா பாபா என்ன சொல்றாரு? மாயை என்ற முதலை அப்படியே விழுங்கிறது. இதுதான் யானையினுடைய கதை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. யானை அந்த முதலினுடைய வாய்க்குள்ளேயே போயிடுச்சு, பாம்பு அப்படியே விழுங்கிடுச்சுன்னெல்லாம் சாஸ்திரத்தில் உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? நம்மை நாமே செக் பண்ணுறது. அந்த செக் பண்ணாததுக்கு மெயின் காரணம் என்ன? சோம்பேறித்தனம், அலட்சியம். நான் ஓகே, நான் நல்லதாக இருக்கேன், யார் தான் சரியாக இருக்காங்க, எல்லாரும் அப்படி இப்படி தான் இருக்காங்க, கடைசியில் எல்லாம் நல்லா ஆகிடும், கடைசியில் நான் மாறிடுவேன், கடைசியில் நான் விட்டுடுவேன், கடைசியில் எல்லாம்
பர்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? அநேக விதமான வீண் எண்ணங்களால், சாக்கு போக்கு என்று சொல்லக்கூடிய காரணத்தினால சுயத்தை செக் பண்ணாலும் நமக்குள்ள திட சங்கல்பம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வர்றதில்லை. பாபா நேத்து வாணிரோட சொன்னார், திடத்தா ஆகணும்னு நினைக்கிறீங்க, செய்யணும்னு நினைக்கிறீங்க, பட் இடையில் என்ன ஆயிடுது? அந்த திடத்தன்மை இல்லாதனால அந்த மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வர்றதில்லை. அதனால் இந்த 2026 நாம் ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் சார்ட் அவசியம் பார்க்கணும். டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சார்ட் பார்க்கணும். என்னுடைய கணக்கு வழக்கு. ஏன்னா பாபா நம்மை வியாபாரிகள்னு சொல்கிறார். வியாபாரி டெய்லி ப்ராஃபிட் இருக்கா, எவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்கு, எவ்வளோ கேஷ் இருக்குது, எவ்வளோ மெட்டீரியல் இருக்குன்னு அன்னன்னைக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு வியாபாரிகள் நம்முடைய இந்த ஆன்மீக வியாபாரத்தில் நான் எவ்வளோ ப்ராஃபிட்டபிளாக இருக்கேன், எவ்வளோ சேமிப்பாக இருக்கு, அல்லது வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற ஒரு பாடல் மாதிரி நாம் அன்னன்னைக்கு வரவு பண்ணுறோம். வரவை விட அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருந்தோன்னா கடைசியில் நம்ம எதில் போய் நிற்போம்? நம்ம எதில் போய் நிற்போம்? நம்ம சுயம் தன் கால நிற்கக்கூடிய சக்தி இருக்காது. சுயத்தை சேஃப்டி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் நம்மகிட்ட இருக்காது. யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? யாராவது நம்மளை இந்த ஹை ஜம்ப் பண்ணுறதுக்கு யுக்தி சொல்ல மாட்டாங்களா? எனக்கு கொஞ்சம் சக்தி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க, கொஞ்சம் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு யாசிப்பவர்களாக நம்ம மாறிடுவோமே தவிர கொடுப்பவர்களாக ஆக முடியாது. ஸோ நாம் கொடுக்கக்கூடியவர்களாக, நாமெல்லாம் வள்ளலுடைய குழந்தைகள். நாமளும் இப்போவே கொடுக்கக்கூடிய சம்ஸ்காரத்தை கொண்டு வந்தாதான் சத்திய திரேதாயுகத்தில் உயர்ந்த பதவி பெற முடியும். அதன் காரணத்தினால நாம் இன்று முதல் நீங்கள் உங்களை நீங்களே செக் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எல்லாரும் சார்ட் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு மகா வாக்கியத்தில் பாபா சார்ட்டின் மூலமாக தான் மாற்றங்கள் மேலும் முன்னேற்றங்கள் அதை பற்றி சொல்கிறாரு. நாம் கொஞ்சம் பாபாவுடைய அவ்யக்தவாணி 31/12/1991 பாபா சொன்ன மகா வாக்கியத்தை பார்ப்போம். नव वर्ष पर अव्यक्त बाप दादा अपने बच्चों प्रति बोले. புதிய ஆண்டில் அவ்யக்த பாப் தாதா தன்னுடைய குழந்தைகளுக்காக கூறுகின்றார். आज बाप दादा अपने विश्व नवनिर्माणता बच्चों को देख रहे हैं. இன்று பாப் தாதா புதிய உலகத்தை படைப்பதற்குண்டான காரியத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கின்றார். आज के दिन नए वर्ष के आरंभ को दुनिया में चारों ओर मनाते हैं. இன்றைய நாள் புதிய ஆண்டின் ஆரம்பத்திற்காக உலகத்தில் உள்ள நாலாபுரத்தில் உள்ளவர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். लेकिन वो मनाता है नया वर्ष. உலகத்தினர் புதிய ஆண்டுக்குண்டான கொண்டாட்டத்தை ஹாப்பி நியூ இயர்னு அன்னைக்கு ஒரு நாள் புதிய ஆண்டினுடைய கொண்டாட்டம். आप ब्राह्मण आत्मा नए संगम पर हर दिन को नया समझ मनाते रहे. நீங்கள் பிராமண ஆத்மாக்கள் இந்த புதிய சங்கம யுகத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக புரிந்து கொண்டாடுகின்றீர்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் புதுமையான நாள். ஏன் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதுமையான நாள்? நாம் ராத்திரி படுக்கும்போது பாபாட்ட சார்ட் சொல்லிட்டு, பாபாட்ட குட் நைட் சொல்லிட்டு, சூக்ஷ்மத்தில் பாபா மடியில் போய் படுக்கிறோம், மேலே போய் படுக்கிறோம். அப்படித்தானே? எல்லாரும் மேலே தானே போய் படுக்கிறீங்க. காலையில் எந்திரிக்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஓம் சாந்தி பாபா, குட் மார்னிங் பாபா, நான் அவதார புருஷன். நான் அவதார புருஷனாக ஆகி மேலிருந்து கீழே வரும். அப்போ டெய்லி மேலிருந்து கீழே வரும். ஆக ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படிப்பட்ட நாள்? ஹர் தின் நயா சமஜ்மன். ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக புரிந்து கொண்டு கொண்டாடுகிறீர்கள். ராஜ்யோ கிளப் ஹவுஸில் உள்ள ஆத்மாக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்? கொண்டாட்டமாக.
ஒவ்வொரு நாளும் நமக்கு ஹாப்பி நியூ இயர் தான். வெறும் ஒரு நாள் மட்டும் ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் ஹாப்பி நியூ இயர் இல்லை, சங்கமயுகம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுமையானது. वो एक दिन मनाता है लेकिन वो मनाता है नया वर्ष, और आप हर दिन को नया अनुभव करते हो. அவர்கள் ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஹர் தின், ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக அனுபவம் செய்கின்றீர்கள். वो हद का वर्ष का चक्र ये बेह सृष्टि चक्र का नया संग. அவங்க எல்லைக்குட்பட்ட சுழற்சியில் பழைய ஆண்டு முடிஞ்சு புதிய ஆண்டினுடைய கொண்டாட்டம் பண்ணுறாங்க. அந்த எல்லைக்குட்பட்ட சுழற்சி. ஆனால் நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட கால சக்கரத்தினுடைய சுழற்சியில் நாம் என்ன கொண்டாடுறோம்? புதிய யுகத்தை வரவேற்கின்றோம். பாபா நேற்று கூட வானிலைன்னு சொன்னார், பழைய ஆண்டை விடை கொடுப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் நாம் இப்போ எதுக்கு விடை கொடுக்கணும்? பழைய உலகம், பழைய சம்பந்தம், பழைய சம்ஸ்காரத்துக்கு விடை கொடுத்து புதிய யுகத்திற்கு வரவேற்பு கொடுக்கணும். புதிய யுகத்துக்குண்டான வாழ்த்துக்களை கொடுக்கணும்னு சொன்னார். அப்போ அந்த பழைய சம்ஸ்காரம் விட கொடுக்கணும் என்ன பண்ணோம்? நாம் டெய்லி நம்மளை செக் பண்ணோம். संगम युग सर्व युग में सर्व प्रकार की नवीनता लाने का युग है. சங்கம யுகம் என்பது அனைத்து விதமான புதுமைகளை நமக்குள் கொண்டு வரக்கூடிய யுகம். அனைத்து விதமாக ஃபஸ்ட்டு எதில் நம்ம புதுமையை கொண்டு வரணும்? நம்முடைய எண்ணங்கள். யார் தன்னுடைய எண்ணங்களில் தினம் தினம் புதுமை நிறைந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஞான கலையை அறிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதுமையாக, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஸ்வமான். எத்தனை ஸ்வமான் பாபா கொடுத்துருக்காரு! மகான் ஆத்மா, பரம பவித்ர ஆத்மா, ஹோலி ஹன்ஸ் ஆத்மா, சூரிய வம்சத்தை சேர்ந்த தேவதா ஆத்மா, தர்ம ஆத்மா, இஷ்ட தேவ ஆத்மா, மகாதானி, வரதானின்னு எவ்வளோ டைட்டில்ஸ் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி டைட்டில்ஸ் உலகத்தில் வேற யாருக்குமே கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு டைட்டில் நான் டெய்லி காலையில் நினைத்து அந்த டைட்டிலில் நாம் நிலைத்து அந்த டைட்டிலை நம்ம தாரணை பண்ணும்போது ஒவ்வொரு நாள் நமக்கு என்ன ஆகும்? புதுமையான நாளாக அனுபவம் ஆகும். ஓ ஹத்துக்கே வருஷக்கே சக்கர, அவங்க எல்லைக்குட்பட்ட வருடத்தினுடைய சக்கரத்தில் கொண்டாடுறாங்க. संगम युग सारे युग के सर्व प्रकार का नवीनता लाने का युग है. आप सभी अनुभव करते हो संगम युग ब्राह्मण जीवन नया जीवन है. நீங்கள் அனைவரும் அனுபவத்தை செய்கின்றீர்கள். சங்கம யுகம் எப்படிப்பட்ட யுகம்? நயா ஜீவன், புதிய வாழ்க்கை. ராஜ்யோ கிளப் ஹவுஸில் இருக்கிற ஆத்மா எல்லாருமே புதிய வாழ்க்கை அனுபவம் செய்கிறீங்க இல்லையா? பழைய விதமான எண்ணங்கள், பழைய விதமான பார்வைகள், பழைய விதமான பேச்சுக்கள், பழைய விதமான பழக்க வழக்கங்கள், சம்ஸ்காரங்கள் எல்லாமே நம்ம அழிச்சிட்டோம். நம்ம பிறவியை வாழ்ந்து கொண்டே மறுபிறவி எடுத்துட்டோம். லௌகீகத்திலே பாருங்க, பிறவி மாறும்போது எந்த பிறவி எந்த குலத்தில் போய் பிறக்கிறாங்களோ அதுக்கேற்ற போல எல்லாமே மாறிடுவான். அப்போ அங்கே இயல்பாகவே மாற்றம் வந்துடுது. ஏன்னா நான் இந்த வீட்டில் வந்து பர்த்டே, பழைய பிறவி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த புது பிறவி எடுத்ததனுடைய அந்த குடும்பத்தினுடைய பழக்க வழக்கம்தான் தன் பழக்கமாக ஏற்றுக்கொள்வாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க. அதே மாதிரி நாம் கூட சூத்திர பிறவியிலேருந்து நான் பிராமண பிறவிக்கு வந்துட்டேன். முதல்ல என்னுடைய பிறவி மாறி இருக்கு, நான் மறுஜீவா ஜென்மம் எடுத்துட்டேங்கிறது நம்ம ஏற்றுக்கொண்டால்தான் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய சம்ஸ்காரங்கள் என்னவோ அதுதான் என்னுடைய சம்ஸ்காரம். நயா ஜீவன் ஹை, நயி நாலேஜ் ஸ்வரா, நயி விருத்தி, நயி திருஷ்டி, நயி சிருஷ்டிமே ஆகையுனா, புதுமையான ஞானத்தின் மூலமாக புதுமையான உள் உணர்வு. இதுதான் ரொம்ப முக்கியமான. நம்முடைய சப்கான்ஷியஸில் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் கொண்டு வரும்.
நீங்கள் வெறும் கான்ஷியஸ் லெவலில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வர்றீங்க. சப்கான்ஷியஸில் மாற்றம் கொண்டு வரலன்னா அந்த சப்கான்ஷியஸில் உள்ளதான் உங்களை ஏமாத்திடும். நிறைய பேர் பாபா கையை பல வருஷம் இருந்துட்டு ஏன் போகிறாங்க? அவங்க தன்னுடைய சப்கான்ஷியஸை மாற்றுறதுக்கு உண்டான அட்டென்ஷன் கொடுக்கலாம். அதை விருத்தின்னு சொல்கிறாங்க, ஆழ்மனம் சொல்கிறாங்க, உள் உணர்வுகள் சொல்கிறாங்க. என்னுடைய உள் உணர்வில் இது டச் ஆகுது அப்படின்னு சில நேரம் நம்மளே சொல்வோம். அப்போ அந்த விருத்தி புதுமையாக இருக்க வேண்டும். திருஷ்டி புதுமையாக இருக்கும்போது என்னிடம் சிருஷ்டி தானாகவே புதியதாக ஆகிவிடுகின்றது. தின் ராத் ஹர் சமய ஹர் செகண்ட் நயா லக்தா ஹை. ஆக இரவும் பகலும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சமயமும் புதுமையாக நமக்கு அனுபவம் ஆகின்றது. சம்பந்த் பி கித்தனா நயா பன் கியா. சம்பந்தம் கூட நாம் எவ்வளோ புதுமையான சம்பந்தம். லௌகிக்க தேக சம்பந்தத்தில் இங்கே பிளட் கனெக்ஷன் கிடையாது. இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் தான் நம்ம இப்போ இருக்கோம். புராண சம்பந்தம் ஒரு பிராமன் சம்பந்தமே கித்னா அந்தர்கை. பழைய சம்பந்தத்திலையும் இந்த பிராமணனுடைய சம்பந்தத்திலையும் எவ்வளோ வேறுபாடுகள் உள்ளன. புராண சம்பந்த் கி லிஸ்ட் ஸ்மிருதி में लाओ कितना लंबी है. பழைய சம்பந்தங்களுடைய பட்டியலை நீங்கள் உங்கள் மனதில் கொண்டு வாங்க. அது எவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா? லௌகிக்கில் எத்தனை ரிலேஷன் இருக்காங்க. लेकिन संगम युग नए युग में नया संबंध कितना है. சங்கம யுகத்தில் இந்த புதிய யுகத்தில் இந்த புதிய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ சம்பந்தம் இருக்கு? எவ்வளோ சம்பந்தம் இருக்கு? லம்பி லிஸ்ட் ஹேக்கா? இது நீண்ட பட்டியல் இருக்கின்றதா? பாப் தாதா और பாயி பெஹன். நம்முடைய லிஸ்ட், சம்பந்தத்தினுடைய லிஸ்ட் என்ன? பாப் தாதா, சகோதரன் சகோதரி. சகோதரன் சகோதரியை தவிர வேற எந்த சம்பந்தம் இல்லை. இவங்க எனக்கு மாமா மாதிரி, இவங்க எனக்கு சித்தப்பா மாதிரி, இவங்க எனக்கு அம்மா மாதிரி, எந்த மாதிரி இல்லை. சர்வ சம்பந்தம் ஒரு பாபா கிட்ட. சாக்கார ரூபத்தில் நாம் எல்லாரும் யாரு? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நிஸ்வார்த் பியார் கா சம்பந்த் ஹை. இந்த சம்பந்தம் எப்படிப்பட்ட சம்பந்தம்? நிஸ்வார்த் பியார் கா சம்பந்த் ஹை. அன்பான சம்பந்தம், எவ்விதமான சுயநலமற்ற சம்பந்தம். வக் அநேக் ஸ்வார்த் கி சம்பந்த். லௌகிக்க சம்பந்தங்கள்லாம் எப்படி இருக்கு? அநேக சுயநலம் நிறைந்த சம்பந்தங்கள். तो नया युग छोटा सा பிராமன் சன்சார் அதி பியாரா ஹே. இந்த புதிய யுகம், சின்ன பிராமண உலகம், அதி பியாரா மிக மிக அன்பானது. दुनिया वाले एक दिन एक दो को मुबारक देते हैं. உலகத்தில் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு சிலருக்குத்தான் வாழ்த்துக்களை கொடுக்கின்றார்கள். आप क्या करते हो? நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க? நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? எனக்கு பிடிச்சவங்க, எனக்கு வேண்டியவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு உதவி செய்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நான் வாழ்த்து கொடுப்பேன்னு சொல்கிறீங்களா? எல்லாருக்கும் வாழ்த்து கொடுக்குறீங்களா? பாபா எல்லாருக்கும் கொடுக்குறார். பாபாவுடைய டைட்டில் என்ன? பிகிடி கோ பனானே வாலா. கெட்டு போனதை சீர்திருத்தக்கூடியவர் பாபா. இப்போ கெட்டு போனவர்களை சீர்திருத்தத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரு? டெய்லி டெய்லி எல்லாருக்கும் வரதானங்கள் கொடுத்து 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 மீட்டே பச்சே மீட்டே பச்சே மீட்டே பச்சேன்னு சொல்லி மகா வாக்கியம் சொல்லி சொல்லி நம்மளை பரிவர்த்தனை செய்கிறார். அதே மாதிரி நம்ம வாழ்த்துக்கள் கூட என்ன பண்ணோம்? எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நான் அவங்களுக்காக சுப எண்ணங்கள் தான் செய்யணும். அதான் வாழ்த்துக்கள். बाप दादा क्या करता है? हर सेकंड हर समय हर आत्मा प्रति शुभ भावना शुभ कामना की मुबारक दीद. பாப் தாதா என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீது சுப பாவனை
சுபமான விருப்பங்கள் என்ற வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். जब किसी को किसी की उत्सव का दिन की मुबारक देते हैं तो क्या करते हो? யாருக்காவது ஏதாவது ஒரு விசேஷமான நாள், பண்டிகையான நாள் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன வாழ்த்து கொடுக்குறீங்க? खुश रहो, सुखी रहो, शक्तिशाली रहो, तंदुरुस्त रहो. என்ன நம்ம blessing கொடுக்குறோம்? குஷியாக இருங்கள், சுகமாக இருங்கள், சக்திசாலியாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் என்றெல்லாமே வாழ்த்து கொடுக்குறோம். आप हर समय क्या सेवा करते हो? பாப் தாதா கேட்கிறார், நீங்க ஒவ்வொரு சமயமும் என்ன சேவை செய்கிறீர்கள்? பிராமணன் என்றாலே யாரு? நிஸ்வார்த் பியார். சுயநலமின்றி அன்பு இருந்தாதான் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு நம்முடைய மனதிலிருந்து சுப எண்ணங்கள் என்ற வாழ்த்துக்களை, சுப எண்ணங்கள் என்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பவர்களாக ஆக முடியும். யார்கிட்ட அந்த கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கோ அவங்க தான் சுப எண்ணங்களை செய்வாங்க. யார்கிட்ட சுப எண்ணங்களுடைய ஸ்டாக் இருக்கோ அவங்க தான் எல்லாருக்கும் கொடுப்பவர்களாக ஆக முடியும். ஆத்மாவும் கா நயா ஜீவன் தேத்தே ஹோ. நாம் என்ன பண்ணுறோம்? ஆத்மாக்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கின்றோம். பாபா நேத்து கூட வானில் சொன்ன, உங்கள் ஆக்குபேஷன் என்ன? நம்முடைய தொழில் என்ன? விஸ்வ கல்யாணக்காரி. இப்போ உலகத்துக்கே நம்ம நன்மை செய்யக்கூடியவர்கள். அப்போ எவ்வளோ சுய கல்யாணக்காரியாக ஆகிறோம் அதை நம்ம செக் பண்ணோம். ஆப் சப்கோ பி பாப் தாதா நே நயா ஜீவன் தியா ஹே. உங்கள் அனைவருக்கும் பாப் தாதா புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். நயா ஜீவன் மே எக் பி முபாரக் சதா கே லியே மில் ஜாத்தே. இந்த புதிய வாழ்க்கையில் சதா நமக்கு பாப் தாதா என்ன பண்றாரு? வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாபா கிட்ட இருந்து மட்டும் கிடைச்சா பத்தாது. பிராமண பரிவாரத்தில் உள்ள பெரியவங்க, நம்ம கூட இருக்கக்கூடிய சாத்திகள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதை போல் நான் என்ன ஆகணும்? குவாலிஃபைடு சோலாக. எனக்கு என்னை யாரும் புரிஞ்சுக்கல, எனக்கு யாரும் ஆசீர்வாதம் தர மாட்டேங்கிறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, என்னை ஒதுக்குறாங்க, இப்படியெல்லாம் நினைக்கிறது பெரிய தப்பு. நாம நம்மை மாற்றிக்கொண்டால், நாம பாபா சொல்றபடி நடந்தால் நிச்சயமா எல்லாருடைய உள்ளத்திலிருந்து நமக்கு என்ன வரும்? இயல்பான ஆசீர்வாதம். ஸோ பாப்தாதாவோ ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. பிராமண பரிவாரத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம பெற வேண்டும். आप जैसा खुश नसीब, खुशी की खजाना से संपन्न सदा सुखी और कोई हो सकता है? பாபா கேட்கிறார், உங்களை போன்று குஷ் நஷீப், உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் தான் குஷி நிறைஞ்சிருக்கு. உங்களை போல குஷி என்ற பொக்கிஷங்கள் நிறைந்தவர்கள், சதா சுகமானவர்கள் அவர் கொய் ஹோ சக்தா ஹே. வேற யாரால் இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. இன்னைக்கு அவங்க டாடா பிர்லாவாக இருக்கலாம், பெரிய பெரிய போஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்மளை விட ஒரு குஷி என்ற பொக்கிஷம் நிறைந்தவர்கள் வேற யாரும் இருக்க முடியாது. அங்கே எவ்வளோ நிறைஞ்சிருக்கோ அவ்வளோ கவலையும் பயமும் இருக்கும். ஆனால் இங்கே எவ்வளோ நிரப்பிக்கிறோமோ அவ்வளோ குஷி அதிகரிச்சுட்டே இருக்கும். इस नवीनता का विशेषता आपकी देवता जीवन में भी नहीं है. இந்த புதுமை தன்மை என்பது தேவதைகளுடைய வாழ்க்கையில கூட கிடையாது. ஏன் கிடையாது? அங்கேயும் ஒவ்வொரு நாளும் குஷியாக தான் இருப்போம், அங்கேயும் ஒவ்வொரு நாளும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் புதுமைன்னு பாபா ஏன் மீன் பண்ணுறாரு? சங்கமயத்தில் பாபா எவ்வளோ விதவிதமான ஞானத்தை கொடுத்து நம்மளை வளர்க்கிறார், பால்னை கொடுக்கிறார். இந்த ஞான பால்னையின் மூலமாக நம்முடைய இது ஒவ்வொரு நாளும் புதுமை உடையதாக இருக்கின்றது. हर समय स्वतः ही बाप दादा द्वारा मुबारक बधाई ग्रीटिंग्स मिलती रहती है. ஒவ்வொரு சமயமும் பாப் தாதாவின் மூலமாக
நமக்கு ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. இதை விட வேற என்ன வேணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயமும் எனக்கு பாபா வாழ்த்து கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, கிரீட்டிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். துனியா வாலே நாச்சேங்கே காயேங்கே அவர் குச் காயேங்கே. உலகத்தினர் என்ன பண்ணுவாங்க? ஆடுவாங்க, பாடுவாங்க, ஏதாவது சாப்பிடுவாங்க. ஆப் கியா கர்த்தே ஹோ? நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க? ஹர் செகண்ட் நாம் என்ன செய்கிறோம்? ஹர் செகண்ட் நாச்தே ஹே, காத்தே ரஹ்தே ஹே. ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடிட்டே இருக்கோம். ஆஹா பாபா, சுக்ரியா பாபா. பாபாவுக்கு நம்ம கூட என்ன பண்ணுறோம்? மனதின் மூலமாக தேங்க்ஸ் பண்ணுறோம். மனதால் நம்ம இசை பாடிட்டே இருக்கோம். ஹர் ரோஜ் பிரம்ம போஜன் காத்தேர். அவங்க எப்படி ஆடுறாங்க, பாடுறாங்க, சாப்பிட்றாங்க, அதே மாதிரி நாமளும் இங்கே ஆடல், பாடல், மேலும் பிரம்ம போஜனை சாப்பிடுகின்றோம். लो तो खास पार्टीज अरेंज करते आपकी सदा संगठन की பார்ட்டிஸ் होती இருக்கு. உலகத்தில் இந்த முக்கியமான நாளில் என்ன பண்ணுவாங்க? டின்னருக்கு அல்லது லஞ்சுக்கு அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்ட்டி. பார்ட்டினா 4 பேர், 5 பேர், 10 பேர்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கூப்பிட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன்றைக்கி விசேஷ நாள், வாங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்ன பாபா சொல்லாரு? இந்த சங்கமிக பிராமண குழுவே நமக்கு என்ன ஆகுது? பார்ட்டின்னு சொல்கிறார். பார்ட்டிஸ்மே மில்லா ஹோத்தா. பார்ட்டியில் நம்ம ஒருவரை சந்திக்கின்றோம். आप ब्राह्मणों की अमृत वेले से पार्टी शुरू हो जाता है. நாம பிராமணர்களுக்கு அமிர்த வேலையிலிருந்தே பார்ட்டி ஆரம்பமாகி விடுகின்றது. அமிர்த வேலையில் யாரை சந்திக்கிறோம்? பஹலே பாப் தாதா சே மனாத்தே. முதல் நம்ம பார்ட்டி யார் கூட? பாப் தாதாவின் சந்திப்பின் அனுபவம். ஏக் மே அநேக் சம்பந்த் அவர் ஸ்வரூப் சே மனாத். ஒரே ஒருவர்கிட்ட அனைத்து சம்பந்தங்களும் பல ஸ்வரூபத்தோடும் நாம் கொண்டாடுகின்றோம். फिर आपस में ब्राह्मण जब क्लास करते तो संगठन में मिलन मनाते हो. எப்போ பிராமணர்கள் தங்களுக்குள் ஒன்று கூடி வகுப்பு கேட்குறீங்களோ அப்போ அந்த வகுப்புக்கு வரும்போது நம்ம ஒருத்தரை சந்திக்கின்றோம். அவர் முரளி சுந்தே சுந்தே நாச்சித்தே. முரளி கேட்டு கேட்டு என்ன பண்ணுறீங்க? முரளி கேட்டு கேட்டு என்ன பண்ணுறீங்க? குஷியில் ஆடுறீங்களா? ஆஹா, பாபா எனக்கு எப்படியெல்லாம் சொல்கிறாரு, எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு, எவ்வளோ பேரானந்தமாக இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, எவ்வளோ குஷியாக இருக்குது அப்படின்னு தலை ஊஞ்சலாடுதா? இல்லை அப்படி தலை தூங்கி தூங்கி விழுகிறீங்களா? முரளி கேட்கும்போது பாபா என்ன சொல்கிறாரு? நம்முடைய உள்ளம் ஆட வேண்டும், நம்முடைய உள்ளம் குஷியில் அப்படி பூரிச்சு போகணும்னு சொல்கிறார். ஒவ்வொரு ரோமமும் புல்லரிக்கணும்னு சொல்கிறார். அவ்வளோ ஹையஸ்ட் நாலேஜ் கொடுக்குறார். முரளி சுந்தே சுந்தே நாட்சித்தேகோ காத்தே. முரளி கேட்டு கேட்டு என்ன பண்ணுறோம்? குஷியில் ஆடுகின்றோம், பாடுகின்றோம். அச்சா சிஸ்டர், 9:30 ஆயிடுச்சு. ஸோ முரளி முடிச்சிடலாமா? நிறைய இருக்கா பிரதர்? இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேஜ் தான் படிச்சிருக்கேன். அது இன்னும் நிறைய இருக்கு சிஸ்டர். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கண்டினியூ பண்றீங்களா பிரதர்? ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். மற்ற ஆத்மாக்கள்லாம் இருப்பாங்களா? ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ஹர் சமய உற்சாக பரா ஜீவன் உடுத்தேரத். ஒவ்வொரு சமயமும் நம்ம முரளி கேட்டு கேட்டு என்ன குஷியில ஆடணும், பாடணும், உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருக்கு. உற்சாகம் என்பதுதான் ஒரு ரெக்கை. அந்த ரெக்கையில நாம பறந்து கொண்டே இருக்க வேண்டும். பிராமன் ஜீவன் கா சுவாசி உற்சாகை. பிராமண வாழ்க்கையினுடைய மூச்சை எது? செய்வைதான் பாபா மூச்சுன்னு எப்பவுமே சொல்வாரு. இன்னைக்கு நம்முடைய மூச்சு எதுன்னா உற்சாகம். உற்சாகத்தை மட்டும் இழக்கக்கூடாது. மனசுல மட்டும் ஒரு பொழுதும் கலைப்பு வரக்கூடாது. நான் என்னுடைய 50 ஆண்டு கால வாழ்க்கையில ஒரு நாளும்
மனக்களைப்பு, மனசோர்வு அப்படின்னு வார்த்தை வந்தது. டெய்லி டெய்லி அமிர்த வேலை குஷியாக இருக்குது. டெய்லி முரளி கேட்கணுங்கிற ஒரு ஆவல் இருக்குது. இன்றைக்கி நான் முரளி வகுப்பில் தான் போய் உட்காருவேன். டைமண்ட் ஹாலில் கிளாஸ் நடந்தாலும் சரி, கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடந்தாலும் சரி, எங்கே முரளியோ அங்கே போய் தான் உட்காந்து கேட்கும். ஏன்னா சுப்ரீம் டீச்சர் மகா வாக்கியம் சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே போய் உட்கார்ந்தாதான் டீச்சருக்கு நம்ம தரக்கூடிய ரெஸ்பெக்ட். அப்போ தான் நம்ம மனசில் ஞானம் உள்ள நல்லா போய் பதியும். நான் ஆன்லைனில் கேட்குறேன், வீட்டில் இருந்துகிட்டே கேட்குறேன், இல்லை செல்ஃபோனில் நான் படிச்சுறேன், இல்லை முரளி பிரிண்ட் எடுத்து படிக்கிறேன்னா அதெல்லாம் சுய புருஷார்த்தத்துக்கு அது நீங்கள் எத்தனை தடவை வேணால் செய்யலாம். பட் கிளாஸ் டயத்தில் கிளாஸில் தான் போய் உட்காரணும். அதுதான் ஈஸ்வரிய மரியாதை. அப்போ நம்ம முரளி எப்படி கேட்குறோம்? பிராமண வாழ்க்கை சுவாசமே என்ன? உற்சாகம். अगर उत्साह कम होता तो ब्राह्मण जीवन जीने की मजा नहीं होता है. உற்சாகம் குறையும் போது பிராமண வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்காது. ஒரு மகிழ்ச்சி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை சுவை நிறைந்ததார். जैसे शरीर में श्वास की गति यथार्थ चलती तो अच्छा तंदुरुस्ती मान. பாபா அழகா சொல்றாரு, எப்படி நம்ம சரீரத்தில் நம்முடைய ப்ரீத்திங் கரெக்டாக இருந்தால் தான், நார்மலாக இருந்தால் தான் ஆரோக்கியமான உடல்னு சொல்லுவாங்க. अगर कभी बहुत तेज गति चले कभी स्लो हो जाया तंदुरुस्ती नहीं मानी जाए. சப்போஸ் உங்களுடைய ப்ரீத்திங், உங்கள் சுவாசம் ரொம்ப வேகமாக செயல்படுது. உங்கள் சுவாசம் ரொம்ப வேகமாக இருந்தால் என்ன பண்ணுறோம்? நெஞ்செல்லாம் படபடக்கும், தலையெல்லாம் சுற்றும். அது காரணம் என்ன? உங்களுடைய நார்மல் பாடி ஹெல்த்தியாக இல்லை. சில நேரம் உங்கள் சுவாசம் ரொம்ப ஸ்லோ ஆகி, அப்போவும் நீங்கள் ஹெல்த்தி பாடி இல்லைன்னு அர்த்தம். பிராமன் ஜீவன் அர்த்தாத் உற்சாக். பிராமண வாழ்க்கை என்றால என்ன அர்த்தம்? உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை. இது தாதிகள் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தாதியும் கடைசி செகண்ட் வரைக்கும் ரொம்ப உற்சாகத்தோடையே இருந்தாள். காரணம் என்ன? பாபாங்கிற டேஸ்ட்லேயே இருந்தா. நிராஸ் நகி. பிராமண வாழ்க்கையில் நிராஸ் அடையக்கூடாது. சுயம் பகவானே நமக்கு கிடைச்சிட்டார். சுயம் பகவானே எனக்கு எல்லா விதமான சம்பந்தத்திலே கிடைச்சிருக்கும் போது இந்த வாழ்க்கை நிராசை அடையலாமா? பாபா இன்னைக்கு வானிலை என்ன சொல்றாரு? முட்டாளுங்கிறார். நம்ம முட்டாளா ஆகக்கூடாது, நாலேஜ்ஃபுல் ஆத்மாவாக ஆகணும். जब सर्व आशा पूर्ण करने वाला बाप के बन गए तो निराश कहाँ? அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பாபா கிடைச்சிட்டாரு. அப்போ நம்ம ஏன் நிராசையாகணும்? இதுதான் சார்ட்டில் செக் பண்ணும். சார்ட்டில் முக்கியமாக நான் எப்பவுமே உற்சாகமாக இருக்கேன்னா, நான் நிராசை ஏற்படுகின்றது என்றால் அது என்ன காரணம்? எங்கே லீக்கேஜ் இருக்கு? எந்த லாவை நான் பிரேக் பண்ணுறேன்? எந்த ஞானத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு குறைவாக இருக்கு? எந்த ஒரு சக்தி என்கிட்ட லேக் ஆகுது, அதனால் எனக்கு நிராசை ஆகுது. நம்ம செக் பண்ணணும். निराश कहाँ से आया? आपका ऑक्युपेशन ही निराशवादी को आशावादी बन. நம்முடைய தொழிலே என்ன? நம்முடைய கடமை என்ன? நிராசையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நாம உற்சாகத்தையும் நம்பிக்கையும் ஆர்வத்தையும் நல் ஆசைகளையும் உருவாக்கணும். यही सेवा, இதுதான் சேவை. एक तो दुनिया के हद के चक्कर अनुसार आप भी दिन को महत्व दे रहे हो. இந்த உலகத்தினுடைய சுழற்சியின் அனுசாரம் இந்த நாளுக்கு நாமும் முக்கியத்துவத்தை தருகிறோம். लेकिन वास्तव में आप सब ब्राह्मण आत्मा संगम की नवीनता का युग है. பாபா திருப்பி சொல்றாரு, நாம் அனைத்து பிராமண குல சங்கம யுக ஆத்மாக்கள். இது நவீனமான யுகம். நயி துனியா भी इस समय बनाते हो. புதிய உலகத்தையும் நாம் இந்த நேரம்தான் உருவாக்குகின்றோம். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர்.
5 மினிட்ஸ் வந்து ஆக்சுவலி எங்களுடைய வேண்டுகோளுக்காக நீங்க 6 நிமிஷமாவே எடுத்துட்டீங்க. Okay. நன்றி பிரதர். இந்த நேரத்துல வந்து பிரதரை கௌரவிப்பதற்காக நம்மளுடைய சுசீலா மாதாஜி வந்து ஈரோட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. வெரி குட். சுசீலா மாதாஜி வந்து உங்களை ரொம்ப நாள் அவங்க பார்த்து உங்களோட நிறைய அனுபவங்கள் இருக்கும். இந்த ஒரு அற்புதமான நாள்ல இந்த ஒரு அழகான அனுபவம்லாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அதற்காக இந்த ஒரு ஏற்பாடு. மாதாஜிய மிகுந்த அன்போடும் மரியாதையோடும் வரவேற்கிறோம். மாதாஜி, நீங்க பிரதரை பத்தின ஓம் சாந்தி மாதாஜி. ஓம் சாந்தி. ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. எப்படி அனைவரின் இருக்கீங்க? சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்கிறோம் மாதாஜி. ஆ, ஓம் சாந்திமா. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இல்ல ஹாப்பி நியூ இயர். ஆங்கிலம் ஆங்கில ஆண்டு ஆங்கில ஆண்டு, அதனால அதனால ஹாப்பி நியூ இயர். ஏப்ரல் இருந்ததா புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது ஆமா, ஆங்கிலம் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். சுசிலா மாதாஜி எவ்வளவு கரெக்டா இருக்காங்க பாருங்க. அது வந்து அவங்க வந்து எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க ஜெயக்குமார் பாய். அதனாலதான் எல்லாம் பாருங்க, அவருக்கு சரியான தான். ஒரு நேரத்துல அந்த டீச்சரினுடைய அந்த இதை வந்து சரியா வெளிப்படுத்திட்டீங்க மாதாஜி. ஏன்னா எனக்கு ஜெயக்குமார் பாய், பாண்டியமணி பாய் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து மிக முக்கிய ஒரு பங்கு வகிச்சவங்க. எப்படி அப்படின்னா, என்னுடைய 16வது வயசுல வந்து நான் எஸ்எஸ்எல்சி படிச்சு முடிச்ச உடனே நான் பியூசி படிக்கணும், கிராஜுவேஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு அந்த சான்ஸே கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி அப்படியே என்னுடைய கனவெல்லாம் அப்படியே போயிருச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம பாபா வீட்ல தான் அந்த ராஜயோகா எஜுகேஷன் இது மூலமாக எனக்கு இவங்க தான் உற்சாகம் கொடுத்தாங்க. நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு என்னால் கிராஜுவேஷன் பண்ண முடியாதுன்னு லௌகீக படிப்புலலாம் நான் முயற்சி பண்ணி அவங்க எல்லாம் முடியாது, +2 படிக்கணும்னு சொல்லும்போது அப்புறம் பாபா வீட்டில் இந்த மாதிரியான ஒரு ஜெயக்குமார் பாய், பாண்டியம் பாய், இவர் 2 பேரும் தான் எனக்கு உற்சாகம் நிறைய தந்து என்னை டபுள் எம்எஸ்சி பண்ண வச்சது அவங்க தான். அதனால என்னுடைய கனவு நனவாக்கினது வந்து அவங்க மூலமா தான்ட்டு நான் உறுதியாவே சொல்லுவேன். பாபா இப்போ உங்களுக்கு டபுள் டிகிரி கொடுக்குறாரு. டபுள் கிரீடம். டபுள் கிரீடம். ஒரு எம்எஸ்சி முடிச்சுட்டு அப்புறம் இப்ப என்ன படிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு போய் பிஹெச்டி பண்ணுன்னு தான் சொல்றாங்க. அதனால நமக்கு வந்து அந்த ஒரு கனவு நனவாக்கினது வந்து பாபா வீடும் இவங்க 2 பேரும் மூல காரணமா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுல எனக்கு. அதனால அவங்களுடைய உற்சாகம் ஒவ்வொரு தடையும் நான் போவேன், மவுண்ட் அபு போகும்போது 2 பேரையுமே பார்த்துட்டு வருவேன். ஏன்னா அந்த ஒரு நன்றி எனக்கு மறக்கவே மறக்காது. வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அவங்களால தான் நான் வந்து நிறைவேற்ற முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிரதர் வந்து எப்பவுமே அமைதியா இருப்பார். ஜெயக்குமார் அவர் அவர் வந்து அப்படியே அந்த அமைதி சொரூபமாவே தான் நான் பார்த்துருக்கேன். இன்னொன்னு அவர் வந்து எக்ஸ்ட்ரா அந்த கிளாஸ் எல்லாம் அந்த பாசிட்டிவ் திங்கிங் அது இது இந்த எஸ்எம்எல் கோர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அவர் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. கோயம்புத்தூர்ல ஒரு தடவை அவரும் பாண்டியமணி பிரதர் 2 பேருமே வந்து எங்களுக்கு எல்லாமே ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு டீச்சருங்கிற ரூபத்துல பாபா வந்து அவங்க ரூபத்திலே எங்களுக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா வாழ்க்கையில வந்து இந்த ஆசைகள் பூர்த்தி செய்தவர் பாபா. இன்னைக்கு கூட சொன்னார்ல, எல்லா ஆசைகள் நான் பூர்த்தி செய்றேன். இருந்தாலும் ஒரு கருவி வேணும் இல்ல பிரதர்? எடுத்து செய்யறதுக்கு ஒரு கருவி இருந்தா தானே நாமளும் அதை வந்து இது பண்ண முடியும். அதனால என்னுடைய 16 வயசு கனவை 69வது வயசுல முடிக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. வெரி குட். வயசு எத்தனைங்கிறது முக்கியம் இல்ல மாதாஜி, சாதிக்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல. அதுதான் அதற்கான வாய்ப்பு வந்து பாபா ஏற்படுத்தி கொடுத்து, அதையும் நீங்களும் வந்து இந்த வயோதிகத்தை காரணம் காட்டிக்காம எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் இல்லாம நீங்க என்ன எதை நினைச்சீங்களோ அதை சாதிச்சிட்டீங்களே. அவங்க நிறைய சேவை வேற செய்யும். சென்டர் வேற நடத்துறாங்க. அதுல எவ்வளவு சேவைகள் இருக்கும். அதுக்கிடையே படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டாங்க. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்.
அலௌகிக்கம் லௌகிக்கம் ரெண்டுலையுமே வந்து முன்மாதிரியா இருக்கிறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு உற்சாகமான ஒரு ரோல் மாடலா உங்களை எல்லாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நல்ல திருநாள்ல கிடைச்சிருக்குது. மத்தாஜி, ஒரு இன்னொரு ரெக்வெஸ்ட், ஒரு பிரதர் கூட ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? பிரதரும் அதே மாதிரி மாதாஜி கூட ஏதாவது அனுபவங்கள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா பிரதருடைய இந்த ஒரு பெரிய பயணம்ங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்குது. ஆன்மீக பயணம் எவ்வளவு நீண்ட நெடியதா இருக்குது. இதை வந்து அதான் 50 வருஷங்கிறது ஒரு 50 செகண்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. அது அதுக்குள்ள வாஸ்தவம். 50 வருஷம் ஆயிடுச்சா? எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. அக்டோபர் 8ஆம் தேதி கருணாபாய் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. பட் பாண்டிமணி பிரதர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு சிம்பிளாக தான் பண்ணோம். கருணாபாய் வந்து அந்த செலிப்ரேஷனில் பிளஸ் பண்ணார். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், 50 வருஷம் நம்முடைய லைஃப் போயிடுச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. காரணம் ஒரே ஒரு பாபாவுடைய அன்பு, குஷி, பிராமண பரிவாரத்தினுடைய அரவணைப்பு, சேவையினுடைய வாய்ப்புகள், இதெல்லாமே நமக்கு காலம் கடந்து போனதே தெரியல. அது பிரதர், நான் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு எனக்கு அதுக்கு மேல இதா இருக்கு. நாம 1986ல நம்ம வந்தோம். கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு ஞானத்துக்கு வந்து. மாணிக்க விழா கொண்டாடணும் அப்போ. அதனால அதிசயமா தான் இருக்கு. இன்னும் இப்பதான் கோர்ஸ் கேட்ட மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள நடந்துச்சு. அதே போல எல்லாமே பாபா பிஸியா வச்சுக்கிறதுனால தானே. பாபா பிஸியா வச்சுக்கிறாரு. ஸோ அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மளுக்கு. நான் சுஷீலா மாதாஜிகிட்ட பார்த்தது என்னன்னா, அநேக விதமான திறமைகள் நிறைஞ்ச ஆத்மா. அவங்களுக்குள்ள நிறைய ஆர்ட்டு, ஆனால் நிறையா வந்து அவங்களுக்குள்ள ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில்லை வந்து பாபா யூஸ் பண்ணுறதுக்கு தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த ஸ்கில்லை வெளிப்படுத்துறதுக்கு நிறையா வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறாங்க. நல்லா சேவை பண்ணுறாங்க. இந்த வயசுலேயும் கிட்டத்தட்ட 70 வயசுங்கிறது குறைவான வயசு இல்லை. இந்த வயசுலேயே ஒரு சென்டரை நிர்வாகம் பண்ணிட்டு ஜோனுக்கு போய் எல்லா சேவை செய்கிறாங்க. அதனால் அவங்கள பார்க்கும்போது நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமா அதுக்கு பிரதர். மிக சிறந்த ஒரு முன்மாதிரிகள் முன்னாடி நாங்கெல்லாம் இருக்கிறோம். இது எங்களுடைய பெரிய பாக்கியம். மாதாஜி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, இடையூறுக்கு மன்னிக்கணும். இல்ல. அது அஹ், அஹ், அதாவது இந்த திறமைகளை வளர்க்கறதுக்கு இவங்கெல்லாம் தான் உதவி செஞ்சாங்க. அதுதான் மெயின். ஏன்னா ஒருத்தர் தூண்டுதல் ஒருத்தர் வேணும், நமக்கு வழிகாட்டுதல் ஒருத்தர் வேணும். அப்ப வந்து இவங்க எஜுகேஷனை பொறுத்தளவுல எனக்கு இவங்களை எல்லாம் மறக்கவே முடியாது. அதுதான் நான் சொல்றது. அவ்வளவு அழகா நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. வழிகாட்டுதல் வந்து கரெக்டா செய்வாங்க. அடிக்கடி அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், நச்சுவேன். இந்த மாதிரி இந்த சந்தேகம் இருக்கு, அது இருக்குன்னு எல்லாம் கேட்பேன். மதுரைக்கும் ஃபோன் பண்ணுவேன், இவருக்கும் ஃபோன் பண்ணுவேன். எல்லாம் வந்து அவங்கெல்லாம் கரெக்டா கைட் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு அவங்ககிட்ட, அதாவது எப்ப கேட்டாலும், எப்ப கேட்டாலும் இப்ப பேசுறாரு இல்லையா? இதே போல தான் எப்பவுமே பேசுவாரு. இவர்கிட்ட இருக்க எனக்கு புடிச்ச குணமே அந்த அந்த டோன், அந்த அமைதி. அது எந்த சூழ்நிலையிலுமே மாறாது. நான் அவர்கிட்ட அது வந்து நான் கத்துக்கிட்டேன். நம்ம எந்த சூழ்நிலையிலுமே இந்த பொறுமையும், அந்த ஒரு அமைதியான பேச்சும் வந்து நமக்கு இருக்கும். அந்த குற்றாலம் பட்டி நடந்தது. ரோசி பேஜி இருக்கும்போது குற்றாலம் பட்டி எல்லாம் நடந்தது. அப்ப இவங்களுடைய பங்கு மிக அற்புதமா இருந்தது. ரொம்ப அந்த ஆர்கனைஸ் பண்றது. அதுவும் பாண்டியமணி இவங்க 2 பேருமே மதுரை ஜோன்ல இருந்து வந்தாங்கன்னா, மும்மூர்த்திகள் பாலமுரளி ஒண்ணு, இவங்க ஒண்ணு, பாண்டியமணி. இந்த 3 பேர் வந்து எனக்கு மும்மூர்த்திகள் மாரி தோணும் பார்த்தாவே. அவ்வளவு, அதாவது சிஸ்டர்ஸ் அப்டின்னா அவ்வளவு பணிவு. அவ்வளவு அவங்கள முன்னேற்றுவதுல வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். பேக் போனா இருக்கிறவங்க அவங்க தான். மதுரை ஜோனுக்கே வந்து இவங்கலாம் பேக் போனா இருந்து வழிகாட்டுதல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் அவங்கள எல்லாம் பார்க்கும் பொழுது. அவ்வளவு சிஸ்டர்ஸ முன்னாடி வச்சு இவங்க பின்னாடி அவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க. ஜெயக்குமார் பாயும், பாண்டியமணி, பாலமுரளி இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கோம். அதனால சாந்தா பேஞ்சி இருந்த போதெல்லாம் அவ்வளவு ஒரு சேவை பண்ணியிருக்காங்க. மதுரை ஜோன்ல வந்து அவங்களுடைய பார்ட் மிக பெருசு. நாங்க அதெல்லாம் ஆச்சரியமா வாட்ச் பண்ணியிருக்கோம் நாங்க. அதனால அவரு பார்க்கும் பொழுது எங்களுக்கு எங்களுக்கு அதிசயமா இருக்கும். ஏன்னா குமார் வாழ்க்கைங்கிறது வந்து
எப்பவுமே வீட்லயும் வந்து விடமாட்டாங்க, மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களையும் சமாதானப்படுத்திட்டு, ஒரே ஒரு பாபான்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் மிகப்பெரிய இந்த கலியுகத்துல மிகப்பெரிய விஷயம். அதனால தான் குமார்ஸ், கன்னியாஸ்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பலம். நம்மளுடைய பாபா வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம். அதனால இவங்கெல்லாம் பல குமார்ஸ்க்கு வந்து முன் உதாரணமா இருக்கிறாங்க இவங்கெல்லாம். அதனால தான் எனக்கு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த ஒரு உணர்வு எனக்கு வரும் பிரதர் கிட்ட. நிச்சயமா மாதாஜி. ஆ, பிரதர் வந்து ஒரு இப்ப வந்து இரட்டை பிறவிகள் மாதிரி இவங்க 2 பேருமா இருக்கிறாங்க. ஒரு பிரதர் ஆமா. சொன்னாங்க, இப்போதைக்கு இருக்கிற சீனியர்ஸ்ல வந்து பிரதர் தான் இருக்கிறாங்க நம்மளுக்கெல்லாம். நம்மளுடைய பாக்கியம் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சீனியர்ஸ்ன்னு சொல்லும்போது, இப்ப எதுக்கு இவங்க தான் நமக்கு இப்போதைக்கு பார்க்க முடியும். இவங்க ஆக்டிவா. தான் இருக்கிறாங்க. ம். பெரிய இந்த ஒரு திருநாள்ல வந்து இன்னைக்கு பிரதருடைய பிளெஸிங்ஸோடு வந்து பாபா அன்றைய வகுப்பு தந்திருக்கிறாங்க. இந்த இதுல வந்து என்னுடைய பெருமை என்னன்னா, எனது தாய் வீடு வந்து விஸ்வசாந்தி பவன். இதை நான் இந்த நேரத்துல ரொம்ப பெருமையா தெரிவிச்சுக்கிறேன். ஆ, இப்ப திருச்சியில இருக்க வேண்டிய சூழல்ல இப்ப பாபா இங்க திருச்சியில வச்சிருக்காரு. ஆனா ஆ, எனக்கு பிறப்பு கொடுத்த இடம் வந்து விஸ்வசாந்தி பவன் தான். வெரி சந்தோஷம். குட். வந்து பிரம்மா பாபா மாதிரி எல்லாரையும் முன்னாடி வச்சு பிரதர்லாம் பெரிய தூண்களா பின்னாடி இருந்து இவ்வளவு தூரம் மதுரையினுடைய சேவை இவ்வளோ விஸ்தரிப்பு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நிகழ்ந்துட்டு இருக்குதுன்னா அது வந்து பிரம்மா பாபா மாதிரி தான் நாங்க இவங்களை எல்லாம் பார்க்கிறோம். இந்த ஒரு அழகான தருணத்துல வந்து எங்களுடைய வேண்டுகோளுக்காக எங்களுக்காக இந்த நேரத்துல இந்த நாள்ல எல்லோரும் வந்து சிறப்பிச்சிங்க. இதற்கு வந்து எவ்வளவு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யாராவது ஏதாவது கேள்வி ஏதாவது கேட்கலாமா பிரதர்? கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன என்னுடைய எண்ணத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஜனவரி 25ஆம் தேதி 2026 மதுரை தமுக மைதானத்தில் மதுரை சப்சோனுடைய கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் இருக்குது. ராஜியோ கிளப்பில் உள்ள உங்கள் அனைவரையும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருகை தருமாறு அன்போடு நான் உமா சகோதரி அவர்கள் சார்பாக அழைப்பு கொடுக்கின்றேன். ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் இரவு வரை ஒரு நாள் ஆன்மீக திருவிழா. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அடிஷ்னல் சீஃப் ஆஃப் பிரம்மகுமாரி ஜெயந்தி தீதி லண்டன்லேருந்து வர்றாங்க. மவுண்ட் அபுலேருந்து மிருத்யுஞ்சன் பிரதர், மோகன் சிங்கல் பிரதர் வர்றாங்க. மேலும் முக்கியமான விஐபிஸ் எல்லாம் நம்ம இன்வைட் பண்ணுறோம். ஈவினிங் ஒரு 2 hours வந்து கலை நிகழ்ச்சி சாதக பறவை என்ற குழு சென்னையிலேருந்து வர்றாங்க. மேலும் கேரளாலேருந்து ஒரு குரூப் வர்றாங்க. 2 hours கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்கும். அதனால் ஈவினிங் 8 o'clock வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் இந்த ராஜியோ கிளப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு வருகை தருமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் மார்னிங் டிஃபன், மத்தியான லஞ்சு, நைட் டின்னர் எல்லாமே உண்டு. அதனால் நீங்களும் இதில் இந்த விழாவில் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா உங்களுடைய இந்த வரவேற்பை சிரம் தாழ்ந்து ஏற்கிறோம்ன்றத நிச்சயமா கலந்துக்கிறோம். எங்களுக்கு சிஸ்டர் சொன்னாங்க சென்டர்ல இருந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டா பார்த்தா எல்லாரும் ப்ராக்டிக்கலில் வரணும். நிச்சயமா பிரதர், நிச்சயமா எல்லாருமே ஆவலா இருக்கோம். கண்டிப்பா அப்போ கலந்துக்கிறோம் அப்போ பிரதர். சுசிலா மாதாஜி பிரதரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஆ, உங்களுடைய கண்டிப்பா. உங்களுடைய மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் பரிவாரத்தையும் கூட்டுவாங்க. ஒரு பஸ் எடுத்துட்டு வர போறோம் பிரதர். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டு விசேஷம் நம்ம எல்லாம் ஆமா. அப்ப நாம கண்டிப்பா கலந்துக்கணும் இல்லையா? இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த குளிக்க செய்ய அதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும். ஆமா பிரதர். ஓகே பிரதர். கூட பிரதர் ரவி பிரதர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி போலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வெரி குட், வெரி குட். யாராவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். பிரதர்கிட்ட யாராவது ஷார்ட்டா ஸ்வீட்டா ஏதாவது பிரதர்கிட்ட கேட்க ஆசைப்பட்டா கேளுங்க. ஏன்னா நமக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு பிரதரோட இந்த ஒரு நல்ல நாள்ல. ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணி யாராவது யார் கேட்க வர்றீங்க? சாந்தி கலையரசி சிஸ்டர். சொல்லுங்க. பாண்டிச்சேரியில இருந்து கலையரசி சிஸ்டர் சொல்லுங்க. பிரதர், இப்போ நீங்க வந்து எப்பவுமே அமிர்த வேலை பார்த்தீங்கன்னா ஊக்கம் உற்சாகத்தோட பண்றேன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அந்த ஒரே நிலை எப்படி நீங்க வந்து உருவாக்குனீங்க பிரதர்?
சில நேரத்துல அந்த நல்லா பண்ண முடியுது. சில நேரத்துல அப் அண்ட் டவுன் வந்து ஆகுது. அது எப்படி ஒரே சீரா வச்சிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா பிரதர்? ஓம் அ சாந்தி. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அன்றைய முதல் நாள் நம்முடைய ஃபுல் டே சார்ட் எப்படி இருந்தது. ஏன்னா முதல் நாளுடைய ஃபுல் டே சார்ட்டை பொறுத்து தான் மறுநாள் அமிர்த வேலையினுடைய யோகம் கூட அமையும். அதனால் நம்ம ஃபுல் டே சார்ட் கரெக்டாக இருக்கணும். நைட்டு கட்டாயம் நம்ம வந்து பாபாவுக்கு வந்து சார்ட் ஒப்படைச்சிட்டு போது என்ன ஆயிடுதுன்னா, நம்முடைய ஆத்மாவில் எப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் பதிவாகுதுன்னு சொல்கிறாங்களோ, அதே போல் நம்முடைய பிரெயின் செல்ஸிலோட நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய பதிவுகள் ஏற்படுறது. அதுக்காக தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, சார்ட் அது பாபாட்ட சொல்லும்போது, பாபாட்ட ஒப்படைக்கும்போது அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடும். அப்போ நம்ம கொஞ்ச நேரம் தூங்கும்போது நமக்குள்ளே வந்து நல்ல புத்துணர்ச்சி வரக்கூடிய அந்த நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே புத்துணர்வு ஏற்படுற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒர்க் ஆகும். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து நைட்டு வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு 6:30 7க்குள்ளேயே நம்ம டின்னர் முடிக்கணும். நைட் டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும். ஹெவி சாப்பிடக்கூடாது. பாபா நினைவில் யோகயுக்தா நம்ம டின்னர் எவ்வளோ குறைச்சி சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பாபாவுடைய ஏதாவது ஒரு முரளி நம்ம படிச்சுட்டு அந்த சிந்தனையிலே நம்ம படுத்து தூங்கணும். காலைல எந்திரிக்கும் போதும் சில நேரம் நீங்கள் சொல்கிறீங்க என் மனசு சரியில்லை, அதனால அந்நேரம் யோகா வர மாட்டேங்குதுன்னா நைட் படித்து அதே முரளி நம்ம திருப்பி படிக்கணும். எவ்வளோ நம்ம ஞான மனனம் செய்கிறோமோ, எவ்வளோ பாபாக நம்ம அன்பாக பிரீத்த புத்தியாக ஆகி நினைவு செய்கிறோமோ, எவ்வளோ டைட்டிலுடைய நஷா குஷியில் இருக்குமோ அப்போ யோகா நல்லா வெற்றிகரமாக இருக்கும். தேங்க்யூ பிரதர். வேற தேங்க்யூ. யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். மியா மிட்டுன்னா என்னங்க பிரதர்? மியா மிட்டுனா தன்னுடைய குறைகளை தான் அறியாமல் நான் ஓகே, நான் நல்லா இருக்கேன், நான் சரியா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மேலோட்டமாக நம்மளை நாமளே பார்த்துக்கிறது. நம்முடைய சிறப்பு தன்மைகளை மட்டும் நாம் எண்ணி நம்ம பெருமிதம் அடையிறது. அதனால் பாபா அதுக்கு மியா மிட்டுன்னு சொல்லார். நமக்கு நாமே ஓகே ஓகேன்னு சொல்லக்கூடாது. நம்ம செக் பண்ணி நம்முடைய குறைகளை அகற்ற வேண்டும். ஓம் சாந்தி பிரதர். ஓம் நாம சாந்தி. மாத்திரம் வீட்டில் ஞானத்தில் இருக்கிறோம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம். வெங்கட்ரமணன் பேர். ஓகே. நம்ம ஞானத்தில் இருக்கோம். வீட்டில் மாதாஜி ஞானத்தில் இல்லை. சில சமயங்கள் என்னென்னா உணவு முறையில் சில பிரச்சனைகள் ஏற்படுது வீட்டில். அது எப்படி பிரதர் சால்வ் பண்ணுறது? ஓம் சாந்தி. அது சால்வ் பண்ணணுன்னா அன்புங்கிற சக்தியால் தான் சால்வ் பண்ண முடியும். அன்பாக நம்ம அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து புரிய வைக்கணும். ரெண்டாவது, அந்த உணவில் நம்ம சாப்பிட முடியாத உணவுகள் இருந்தால் அந்த பாபா சொல்கிறார், அது பொய் கிடையாது, யுக்தி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யுக்தி சே முக்தி பனோன்னு சொல்கிறார். இன்றைக்கி நான் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட விரும்புகிறேன், இன்றைக்கி நான் வெறும் காய்கறிகள் தான் சாப்பிட விரும்புகிறேன், என்னுடைய ஸ்டொமக் சரியில்லை, ஏதாவது நேச்சுரல் ஃபுட்டாக நம்ம அன்றைக்கி சாப்பிட்டுக்கணுமே தவிர எனக்கே இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவங்ககிட்ட போய் சண்டை போடக்கூடாது, பிடிவாதம் பண்ணக்கூடாது, நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. எவ்வளோ நம்ம பொறுமையாக அன்பாக நம்முடைய விவகாரங்கள் வார்த்தைகள் இருக்கோ அதை பொறுத்து அவங்க தானாகவே மாறுவாங்க. மேலும் நாம் அவங்க மேலே எப்போவுமே நல்ல எண்ணங்கள் தான் கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு பொழுதுமே நாம் அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது. அந்த குறைகளை மனசில் வச்சுட்டு நம்முடைய விவகாரங்கள் இருக்கக்கூடாது. பாபா நம்மளை எப்படி ஸ்வமானத்தோடு பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நாமளும் அவங்கள ஸ்வமானத்தோடு இவங்களுக்கெல்லாம் ஞானம் இல்லை, இவங்களுக்கு ஞானம் சொன்னால் ஏறாது, இவங்கெல்லாம் சத்தியத்து வரக்கூடிய ஆத்மாக்களே கிடையாது, இவங்கெல்லாம் பாவம் செஞ்சுருக்காங்க, அப்படி நம்ம நெகட்டிவாக அவங்க மேலே எந்த விதமான அதிர்வலைகளையும் பரப்பக்கூடாது. ஓகே ஓகே. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. நம்ம 63 ஜென்மமா பாவ கர்மங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பஸ்மமாக்கணும்னா நம்ம சூட்சம வதனத்துல போய் அவங்கள எமர்ஜி செஞ்சு பண்ணணுமா, இல்ல இது பரந்தாமத்துல போய் பாபா எதிரில் எமர்ஜி பண்ணி பாவ கர்மங்களை பஸ்மமாக்கணுமா? சூக்ஷ்ம உலகத்தில் ஃபரிஸ்தா ரூபத்திலிருந்து பாபா கிட்ட ஆன்மீக உரையாடல் செய்வதன் மூலமாக நம்முடைய பழைய சம்ஸ்காரங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும்.
மேலும் பாபா வந்து ஃபரிஸ்தா ரூபத்திலிருந்து நமக்கு திருஷ்டி கொடுக்குறாரு. அந்த திருஷ்டியினுடைய ஒளி கதிர்கள், அந்த சக்தியினுடைய கிரணங்கள் நம்ம மேலே படப்பட பாவங்கள் பஸ்மமாகும். மேலும் பரந்தாமத்தில் விதை ரூபத்தில் இருந்து பாபாவுடைய ஒளி கதிர்களை அடையும் போது அங்கேயே நம்முடைய பாவங்கள் பஸ்மம் செய்ய முடியும். மூணாவது, நம்முடைய கர்ம சேத்திரத்தில் நம்ம எவ்வளோ புண்ணிய கர்மம் செய்கிறோமோ அதன் மூலமாகவும் நம்முடைய பாவங்கள் மைனஸ் ஆகும். அதனால தான் யஜ்யத்தினுடைய சேவை பாபா வச்சிருக்கார். சேவைங்கிற ஒரு பார்ட் வச்சிருக்காரு. ஏன்னா எல்லாமே நம்ம யோகத்தால் அழிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ நம்ம பாவங்கள் செஞ்சுட்டோம். இந்த ஒரு சங்கமயத்தில் எவ்வளோ பாபாவுடைய யஜ்யத்தின் சேவை. பாபா அதான் சொல்கிறாரு சில வானில, ததிரிஷி முனி மாதிரி ஒவ்வொரு எலும்பையும் இந்த யஜ்யத்தில் ஈடுபடுத்தணுங்கிறாரு. ஸோ என்னுடைய மனதால் பாபாவுடைய யஜ்யத்தை பற்றி எவ்வளோ சுப சங்கல்பம் செய்கிறேனோ, உடலால் எவ்வளோ சேவை செய்கிறேனோ, செல்வத்தால் எவ்வளோ நான் சேவை செய்கிறேனோ, இந்த சேவை கூட என்ன பண்ணும், நம்முடைய பாவங்களை கழிப்பதற்கு ஒரு வழிமுறையை. எவ்வளோ சேவை பண்ணுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குஷி இருக்கும். அப்போ யோகா நல்லா வரும். நீங்கள் என்னைக்காவது நிறைய சேவை பண்ணிட்டு உட்காந்து யோகா பண்ணி பாருங்க. ஏன்னா சேவைங்கிறது புண்ணிய கர்மா. புண்ணிய கர்மா செய்ய செய்ய பாபா நினைவுக்கு நமக்கு இயல்பாக வரும். பாபாவுக்கு க்ளோஸ்னஸ்ஸை நமக்கு அனுபவம். எவ்வளோ பாவம் பண்ணோமோ அவ்வளோ பாபா விட்டு விலகி போயிட்டோம். ஸோ அதனால் நமக்கு சேவையின் மூலமாகவும் சூக்ஷ்ம வத்தனத்தின் மூலமாகவும் பரந்தாமத்தின் மூலமாகவும் நம்முடைய பாவ கர்மங்களை நாம் அழிக்கணும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இந்த துவக்க நாள். 2வது வருஷம் முடிச்சு நாங்க 3rd இயர்ல அடி எடுத்து வைக்கிறோம் பிரதர். இந்த அவ்யக்தவாணி ஸ்டார்ட் ஸோ பண்ணி 2nd இயர் இந்த வருஷம் 2026 2னா நானும் பாபாவும் கம்பைன்ட். அடுத்த 0 ஆயிடணும். அதுக்கப்புறம் 26 2 கூட்டினா 8 அஷ்டரத்னத்தை வரணும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் அஷ்டரத்னத்தில் வரக்கூடிய விசேஷ ஆத்மாக்கள். தேங்க்யூ பிரதர். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய பெரிய வரதானமா நாங்க நினைக்கிறோம். நிச்சயமா இது எங்களுக்கு மிக சிறந்த இன்றைய நாளுக்கான வரதானம். இதை முழுசா நாங்க ஸ்வீகார் செய்யறோம். பிரதர், நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இந்த அழகான மேடை நமது லெனின் பிரதர் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதன் மூலமா நம்ம இவ்வளவு பெரிய சேவை, இந்த சின்ன ஒரு மேடைக்கு நாங்க அழைச்சும் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் பிரதர். இந்த ஒரு 2 நிமிஷம் நம்ம பாபாக்கு தேங்க்ஸ் நிறைவு பண்ணிக்கலாமா பிரதர்? ஓகே ஓகே பிரதர். தெரியுது. ஓகே, எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். பிரதர் கமெண்ட்ரி தருவாங்க, ஃபாலோ பண்ணலாம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா சர்வசிரேஷ்டமான புருஷோத்தம பிரம்மா முக வம்சாவளியான பவித்ர ஆத்மா. என்னுடைய சுய தர்மம் பவித்ரதா. நான் பிரகாசஸ்வரூபமான ஆத்மா. நான் இலகுவான ஆத்மா. நான் திவ்ய ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகி நான் சூக்ஷ்ம உடல் மூலமாக இந்த ஸ்தூல உலகத்தை கடந்து செல்கின்றேன். நான் பிரகாசமே பிரகாசமான ஒளி நிறைந்த சூக்ஷ்ம வதனத்திற்கு ஒரு நொடி பொழுதில் புத்தி என்ற விமானத்தின் மூலமாக பறந்து செல்கின்றேன். நான் ஆத்மா
தாதாவின் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். பாபா புதிய வாழ்க்கை கொடுத்து அநேக விதமான ஆன்மீக செல்வங்களால் என்னை நிறைத்து கொண்டே இருக்கின்றீர்கள். வள்ளலாகிய பாபா, கடலாகிய பாபா, நான் அவருடைய செல்லமான குழந்தை. அவருடைய ஆஸ்திக்கு நான் அதிகாரி குழந்தை. பாபாவிடமிருந்து அனைத்து ஆன்மீக செல்வத்தையும் எனக்குள் நிரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா, शुक्रिया बाबा. பாபா, புதிய வாழ்க்கையில் புதுமைகளை அனுபவம் செய்வித்து உற்சாகம் ஆர்வம் நிறைந்த அத்தீந்திரிய சுகமுள்ள வாழ்க்கையாக மாற்றிவிட்டீர்கள். அதற்காக கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாபா. நான் ஆத்மா சங்கமயுகம் முழுவதுமே உற்சாகம் நிறைந்த வாழ்க்கையாக வாழ்வேன். பாபாவிடமிருந்து ஒளி அலைகள் எனக்குள் நிரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். நான் பிரகாசஸ்வரூபமான ஆத்மா. நான் என்னை பாப் சமான் ஃபரிஸ்தாவாக அனுபவம் செய்கின்றேன். பாபாவின் திருஷ்டி என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. பாபாவுடைய அனைத்து பொக்கிஷத்தையும் அனுதினமும் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். பாபா, இப்பொழுது நான் சூக்ஷ்ம வதனத்திலிருந்து பாபாவிடம் விடை பெற்று சாக்கார உலகத்தை நோக்கி கீழே இறங்குகின்றேன். நான் ஆத்மா சாக்கார உடலில் இரு புருவங்களுக்கும் மத்தியில் பிரவேசம் ஆகிறேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓம் சாந்தி. இந்த வாய்ப்பு கொடுத்த லெனின் பிரதருக்கும் ராஜ்யோக கிளப்ல இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி. அனைவரின் சார்பாக நமது அன்பு சகோதரருக்கும் மரியாதைக்குரிய சகோதரருக்கும் நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய இந்த அழைப்பை ஏற்று இந்த ஆண்டினுடைய முதல் வகுப்பை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க ஜெயக்குமார் பிரதர், ஜெய
இந்த வகுப்பு இனிமே வந்து இன்னுமே சிறப்பா ஆக போகுது. பிரதருடைய பிளெஸிங்ஸும் நமக்கெல்லாம் கிடைச்சிடுச்சு. இந்த பிரதரை வரவேற்பதற்காக நமது அன்பு சகோதரி லட்சுமி பிரியா அவர்கள் வந்தாங்க. அவர்களுக்கும் நன்றி. மற்றும் நமக்கு வந்து பத்மினி சிஸ்டர் வீணை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் அருமையா வாசிச்சான். நன்றி பிரதர். அவர்களுக்கும் நமது ராஜயோகா கிளப் ஹவுஸ் சார்பாக நன்றிகள் பல தெரிவிச்சுக்கலாம். அப்புறம் நம்மள சிறிய அழைப்பை ஏற்று நமது சுசீலா மாதாஜி இணைந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியப்படுத்தினாங்க. அதற்காக மாதாஜி அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ராணி சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப வந்து எப்படி வந்து அவ்வளோ இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க பிரதர். ரொம்ப வந்து வரமாட்டேங்குது வார்த்தை கூட. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு பொறுப்பு வந்து கிடைச்சது போல ஒரு தடுமாற்றம் வருது. ஏன்னா இவ்வளோ நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பாக்கியம் பாபா எனக்கு கொடுத்தது போல இருக்குது. அதனால சிறிது தடுமாற்றம் இருக்குது. நன்றி பிரதர், நன்றி. இந்த ஒரு அழகான நாளையும் இந்த தருணத்தையும் நிச்சயமா மறக்கவே முடியாது. இந்த கல்பா கல்பா இந்த தருணம் வந்துட்டே இருக்குங்கிறது ரொம்ப பெருமைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிக்கும் உள்ள தருணமா இருக்குது. இதற்கு நிறைய நன்றிகள் சொல்லிக்கணும் பாபாவுக்கு. அனைவரின் சார்பில் உங்களுக்கு நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிறோம் பிரதர். வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாமா பிரதர்? பண்ணிக்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மேடையை அலங்கரித்த அனைத்து தேவகுல மகான் ஆத்மாக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதே ஊக்கம் உற்சாகத்தோடு தொடர்ந்து பயணிப்போம், சத்யுகத்தில் சந்திப்போம் என கூறி இன்றைய வகுப்பு இத்தோடு நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே வகுப்பறையில் நாம் வேறொரு கருவியோடு சந்திக்கலாம். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு இந்த ரெக்கார்டிங் வகுப்பு வந்துடும். மீண்டும் ஒரு முறை ஒரு அமைதியான சூழல்ல கேளுங்க. பிரதருடைய கமெண்ட்ரியோட ஒரு அழகான ஒரு வகுப்பு. நமக்கு புது வருடம் மட்டுமில்ல, புது யுகம், அதற்கான வரதானங்கள் பாபா வந்து பிரதர் மூலமா நமக்கு நிறைய தந்திருக்காங்க. மீண்டும் ஒரு முறை இந்த அழகான வகுப்பை கேட்கலாம். இந்த அற்புதமான மேடையை அமைத்து தந்த நமது அன்பு சகோதரர் லெனின் அவர்களுக்கும் மற்றும் இன்னும் பிற சேவாதாரிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். அனைவருக்கும் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். எல்லாருக்கும் குட் நைட். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.